மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். ஒரு 15 நிமிஷ தாமதத்திற்கு கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சரி, இந்த வார வகுப்பை கேது வகுப்பை ஒரு கேதுவை பற்றிய ஒரு சிறிய சந்தேகங்களுக்கு இன்னும் இதுக்கப்புறமா சந்தேகங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இதோட இந்த வாரத்தில் கேதுவை பற்றி மட்டுமான சந்தேகங்களை முடிச்சுக்கிட்டு ராகுவை போலவே கொஞ்சம் கணிக்க சிக்கலான ஒரு அமைப்பு கேது அப்படின்றத நிறைய இடங்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆக எல்லா ஒரு நிலையிலையும் ஒரு பலனை மாற்றக்கூடிய தன்மைகள் இருளுக்கு உண்டு. ஒரு வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, டப்புன்னு அதில் டார்ச் லைட்டாக ஆஃப் ஆகிடுது, ஒரு வெளிச்சம் போயிடுது, பவர் கட் ஆகிடுது, பயந்துடுறோம் இல்லையா? நல்ல வெளிச்சத்தில் எழுதிக்கிட்டு இருக்கோம், நல்ல வெளிச்சத்தில் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறோம். டக்குன்னு அந்த கரண்ட்டு கட்டானோன்னு ஒரு குழப்ப நிலைமை, கூட்டமாக இருந்தால் ஒரு குழப்பம், விசிலடிப்பான். தியேட்டரில் பாருங்கள், படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு லைட் ஆஃப் ஆகிடுச்சு, வீன்னு விசில் அடிப்பான், ஏதாவது ஒன்று பண்ணுவான், அவங்கவுங்க எதிர்கேட்டார் போல். அப்போ எந்த இடத்தில் இருள் சூழுகிறதோ, இருள் ஆரம்பிக்கிறதோ, இருள் ஆக்கிரமிக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு குழப்பம் இருக்கின்றது என்று அர்த்தம். ஒரு குழப்பம், இதைத்தான் நம்ம பாபத்துவம்னு சொல்கிறோம். அப்போ இருள் கிரகத்தில் முதன்மை கிரகமான ராகு எந்த அளவிற்கு கெடுக்கிறாரோ அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் கூட ஒரு 30% சிலவற்றை தன்மைகளை மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கேதுவிற்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் கேது, இன்னைக்கு கேதுவை பற்றி மட்டுமே கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்டில் கேதுன்ற வார்த்தை இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன். 12 வீடுகளில் கேது எந்த மாதிரியான அமைப்புகளில் இருப்பார்? கேது சர வீடுகளில் இருக்கும்போது நல்ல மாற்றத்தை தருவார். சர வீடுகள் ஓடிக்கொண்டே இருக்கு. சர வீடுகள் என்ன? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனை நல்லா ஆக்கிறதும், நல்லா இருக்கிறவனை கஷ்டமாக ஆக்கிறதும் கேது தான். பெரும்பாலும் உங்களுடைய மாற்றம் கேதுவோட வீடுகளில் இருக்கும். கேது இருக்கின்ற கேதுவுடைய புக்திகளில், கேதுவோட தசைகளில் உங்களுக்கு இருக்கும். கேது மட்டும் பாபத்துவமாக இருந்து விடக்கூடாது. பாபத்துவம்னா என்ன? ஒரே மாதிரியான ஒட்டுமொத்த பாபத்துவம். சனியும் செவ்வாயும் ஒரே நேரத்தில் அவரோட சேர்ந்துடக்கூடாது. கேது எப்பயாவது ராகுவோட சேருவாரா? அப்போ முக்கூட்டு பாவர், 3 பெரும் பாவர்கள், முப்பெரும் பாவர்கள்னு சில இடங்களில் நான் சொல்கிறேன்ல, அது கேதுவுக்கு பொருந்தாது. ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆப்போசிட்டில் ராகு கூட இருப்பார். அப்போ சனியும் செவ்வாயும் மட்டுமே இருவரும் பாவர்களாக அவருக்கு அமைவார்கள். ஆக சனி செவ்வாய் இருவரும் ஒரு சேர கேதுவை தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமைகளில் அவர் கூடவே அமாவாசை சந்திரனுடைய அமைப்பிலும் இருந்து விட்டாரே என்றால் எல்லா விதமான பாவத்துவமும் அவருக்கு கிடைச்சி அவர் தன்னோடு இணைந்தவர்களுடைய அத்தனை காரகத்துவங்களையும் பாதிப்பார் பாவத்துவமாக இருக்கும்போது. சனியோட மட்டும் சேர்ந்திருந்தால் சனியோடைய நல்ல காரகத்துவங்களை வளர்ப்பார். செவ்வாயோடு மட்டும் சேர்ந்திருந்தால் செவ்வாயோடைய நல்ல காரகத்துவங்களை வளர்ப்பார். இது சூட்சும வலு. இது 2 நிலைகளும் நல்லது. செவ்வாய் உச்சனோடு சேர்ந்திருக்க, கேது உச்சனோட 2 உச்சனோடையும் சேர்ந்திருக்கிறார், தனித்தனியாக சேர்ந்திருக்கிறார். சனி கேது சேர்ந்திருப்பது, கேது செவ்வாய் சேர்ந்திருப்பது இந்த உச்ச நிலைமையில் மிகப்பெரிய நல்லதுகளை செய்யும். ராகு சேர்ந்தா அப்படியே கெடுபலன்களை செய்யும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாணவர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சும வலுன்றது மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா கேது என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மகரத்தில் செவ்வாய் உச்சம், இந்த உச்சத்தில் இருக்கிற கேது என்ன செய்வார்? இந்த இடத்துல உச்ச கேது விவேகமுள்ள வீரத்தை தருவார். ஒரு ரவுடியாக ஆக்கிறதுக்கு பதிலாக காவல்துறை அதிகாரியாக ஆக்குவார், இராணுவ வீரராக ஆக்குவார். ரவுடின்றவனும் கொல்றவன் தான், காவல்துறை அதிகாரி என்ற என்கவுண்டர் பண்ணுறவர் தான், இராணுவ அதிகாரியும் இராணுவத்தில் இருக்கிறவரும் கொலைகாரர் தான். ஆனால் ரவுடி கொலை செய்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டோம், இராணுவத்தில் இருக்கிறவர் கொலை செய்கிறத நம்ம ஏற்றுக்குவோம். சில விஷயங்களில் கிரகங்கள் செய்யக்கூடிய அமைக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை இந்த காரக ஆதிபத்தியத்தில் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் உண்டு. இதை புரிஞ்சிக்க முடியாதவங்க தான் இந்த நட்சத்திரத்தில், இத்தனையாவது நட்சத்திரத்தில், இத்தனையாவது பாதத்தில் இந்த கிரகம் இருக்கும்போது இந்த மாதிரியான அமைப்புகள்னு சொல்கிறாங்க. காரக ஆதிபத்திய அமைப்புகளை புரிந்து கொள்ளாதவர்கள் மட்டுமே நட்சத்திரங்களில் இந்த பாதத்தில் அந்த பாதத்தில் அப்படி இருக்கும்போது அந்த நட்சத்திரத்திற்கென்று ஒரு தனி குணம், அந்த நட்சத்திர காலில் இருக்கிற கிரகத்திற்கென்று தனி குணம் வந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். இல்லவே இல்லை.
அதை வேணால் கூட ஒரு 4-5 பாடம் நடத்தலாம். இந்த பாருங்கள், சனி தனித்து இருக்கிறார். தனித்து இருக்கக்கூடிய சனி உச்சனாகவே இருக்கிறார். அவருடைய ஆதிபத்தியங்களை கண்டிப்பாக வலுவாக தருவார். கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். அந்த சனியின் காரகத்துவங்களை, நல்ல காரகத்துவங்களை அல்லது அவருடைய காரகத்துவங்களை நன்மையான வழிகளில் தருவார். சனியுடைய காரகத்துவம் என்ன? லிக்கரு, இரும்பு, குப்பை, கூலம், இது எல்லாத்துலேயுமே நல்ல அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த சனி திசையை அவர் கொண்டு போவார் கேது. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துல இருந்தாலும் இதைத்தான் நான் சூட்சுமவல்லுன்னு சொல்கிறேன். செவ்வாய் தனித்து உச்சமாக இருந்தால் ரவுடித்தனத்தை செய்யக்கூடிய செவ்வாய், ரவுடித்தனத்தை செய்யக்கூடிய செவ்வாய் இங்கே கேதுவோடு இணைந்திருந்தால் அந்த இடத்துல அவருடைய ஆத்திரம், அவசரம், பதற்றம் எல்லாவற்றையும் குறைத்து நிதானமாக்கி ஒருவரை யோசிக்க வைப்பார். செவ்வாய் யோசிக்கவே மாட்டார், கேது சேர்ந்தால் யோசிப்பார். சனி மிகப்பெரிய மந்த கிரகம், மிகப்பெரிய ஸ்லோ கிரகம். கேது சேர்ந்தால் இயல்பான வேகத்துக்கு வந்துடுவார், ஸ்பீடாக வர மாட்டார். செவ்வாய் ஸ்பீடாக இருப்பார், சனி ஸ்பீடாக வர மாட்டார். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், நம்ம நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் நம்மளை வேகமாக கிராஸ் பண்ணுறார், ஒருத்தர் நம்மளோட மெதுவாக நடந்து வர்றார். அப்போ ஒரு வேகம் என்பது செவ்வாய்க்குரியது, நிதானம் என்பது, மந்தம் என்பது சனிக்குரியது. இந்த மந்தனை ஸ்பீடாக ஆக்கலைன்னா கூட இயல்பான வேகம், நம்ம நடக்கிற வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்துக்கு கொண்டு வருவார் சூட்சும வலுப்பெற்ற இந்த அமைப்பு. ஆக கேது எந்த நிலையிலும் எப்படி இருந்தாலும் அவர் சர வீடுகளில் இருப்பது நல்லது. அதற்கு இந்த நல்லதுன்றதுல விதிவிலக்குகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. பாபத்துவம் தான் விதிவிலக்கு, சுபத்துவ பாபத்துவம் தான் விதிவிலக்கு. திருப்ப 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 என் மனசுக்கு பரம்பொருள் கொடுத்த அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் வருவேன். எந்த ஒரு இடத்துல இப்போ இங்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டேன். கேது கடகத்தில் இருக்கும்போது அம்மாவை பாதிப்பாரா பாதிக்க மாட்டாரா? கண்டிப்பாக பாதிப்பார். ராகுவை போல பாதிக்க மாட்டார். ராகு அம்மாவை கொள்வார், கேது அம்மாவுக்கு வைத்த வழியை கொண்டு வருவார். இந்த ரெண்டு வித்தியாசமும் ரொம்ப நுணுக்கமான வித்தியாசம். இதை மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேது 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த கேது என்ன செய்வார், அப்படி ராகு இருந்தால் என்ன செய்வார் என்பது 4ஆம் அதிபதியாகிய சந்திரனை பொறுத்தது, சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்தது. கடகராக இருக்கும் பொழுது ராகு தாயை பாதிப்பார், தாயுடைய உயிரை பாதிப்பார். அம்மா இறந்து போகிறதற்கும் அம்மா ஆஸ்பத்திரியிலேயே இறக்காமல் படுக்கையில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஹை நிலை கிளாஸ். ஒரு செயலினுடைய ஆழம், படிநிலை அமைப்புகளை இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தில் கேதுவை நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா ஜோசியமே வராது. ராகு இந்த இடத்துல இருந்தால் அம்மாவை சாகடிச்சிடுவார், கேது இந்த இடத்துல இருந்தால் அம்மாவை படுத்த படுக்கையாக்குவார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அம்மா இறந்துட்டாங்க, தெய்வமாக போயிட்டாங்க, அந்த நிலைக்கும் அம்மா படுத்துக்கிட்டு தான் இருக்குது, நடக்கலை, இது பண்ணல, பட் படுத்துக்கிட்டு இருக்குது, என் முன்னாடி கண்ணு முன்னாடி இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இந்த இடத்துல கேது நிச்சயமாக கடகத்தை டெவலப் பண்ணுற வேலைகளை செய்ய மாட்டார். இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ராகு கேதுவுடைய ஆழமான இருட்டு, ஆழமற்ற இருட்டு என்பதை மாணவர்கள் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ளணும். இதே இடத்துல ஒரு குரு பார்க்கிறார், வேறு மாதிரியான அமைப்புகள். இது இயல்பாக இருக்கக்கூடிய கேதுவுடைய வேலை. இது இயல்பாக இருக்கக்கூடிய கேதுவோட வேலை. இந்த இடத்தை அந்தந்த இடங்களில் லக்னத்திற்கு ஏற்றார் போல் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும். மேஷ லக்னம் 4ல் கேது, 10ல் ராகு. சந்திரன் இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அமாவாசை சந்திரனாகவே இருக்கிறார் மேஷ லக்னத்திற்கு. அப்போ அம்மாவை ராகு, இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். ஒரு பாவகத்தை ராகு 100% அழிக்கிறார் இயல்பாக இருந்தாலும். அதே பாவகத்தை கேது 30% அழிக்கிறார் இயல்பாக இருக்கும் பொழுது. அதன் பிறகு அந்த பாவகாதிபதி எப்படி இருக்கிறார், அதற்கு பிறகு கேதுவுக்கு கிடைக்கக்கூடிய பாவத்துவ சுபத்துவ தொடர்புகள் என்ன என்பதை பொறுத்து அந்த பாவகம் அடிபடும். சரி, கேது அப்போ சுத்தமாகவே அம்மா கெடுக்கவே மாட்டாரா? அப்போ அந்த மாதிரி நிலைமையில் கெடுக்க மாட்டாரா? கெடுப்பார். எப்போ கெடுப்பார்? இப்போ 4ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டு போச்சு. மேஷ லக்கணமாக இருந்தால் 4ஆம் அதிபதி அமாவாசை சந்திரனாகி அப்படியே போய் அந்த 4ஆம் வீட்டுக்கு 12ல் போய் மறைஞ்சிட்டார். அல்லது 4ஆம் அதிபதியை இங்கே போடுங்க.
இப்போ இந்த இடத்துல 4ஆம் பாதம் ராகு இருந்தாலும் ஒன்று தான், கேது இருந்தாலும் ஒன்று தான். இந்த ஒளித்தன்மை ஒளி கலப்புகளை அப்படியே படிப்படியாக புரிந்து கொள்ளும் பொழுது, இப்போ இந்த இடத்துல கேது கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரா? கேது வந்தவொடனே அம்மா இறப்பாங்களா இறக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இறப்பாங்க. ஏன்னா அவனும் நீச்சம், 4ஆம் அதிபதி, 4ஆம் வீடு, இந்த மாதிரியான இயக்கங்கள். ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல தானே செயல்படுவாங்க. அப்போ சந்திரனை போல தான் அவர் செயல்படணும். சந்திரன் எப்படி இருக்கிறார்? ஏற்கனவே நீச்சமாகி இருக்கிறார், அமாவாசை அமைப்பில் இருக்கிறார். 4ஆம் வீட்டில் பாவர்கள் இருக்கிறாங்க. அப்போ 4ஆம் வீட்டு பாவர்கள் என்ன செய்யணுமோ அதைத்தானே அவர் வேலையை செய்வார். ஜோசியம் எப்போவுமே கொஞ்சம் குழப்பம். ஆக ராகு கேதுக்களுக்கு ஏன் இந்த ராகு கேதுவுக்கு ஏன் மூணு வார கிளாஸ் நான் எடுக்கிறேன்னா, இந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு அப்படியே கடுமையான ஒரு அமைப்புகள் வேணும். ஆக இந்த இடத்துல சர வீடுகளில் சரி, அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன். ஒரு ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய கும்பத்தில் ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய கேது செய்யக்கூடிய இந்த பாவத்துவம், கும்பம் அவருக்கு நல்ல வீடுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை விட இங்கே கெடுதல்களை கம்மியாக செய்வார். இதை விட அங்கே கெடுதல்களை கண்டிப்பாக கம்மியாக செய்வார். சர வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஓரளவிற்கு கெடுதல்களை குறைத்து செய்வார். இந்த படிநிலை அமைப்புகளில் தான் ரொம்ப ஒரு மாதிரியாக ஆவீங்க. இருந்தாலும் என்னமோ சொல்கிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுப்பான்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒன்றுக்கு 2 முறை, ஒன்றுக்கு அப்படியே பல முறை அதை அப்படியே பார்த்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஆக கேது, இயல்பான கேது ஸ்திர வீடுகளில் அவர் பாபத்துவம் இன்றி இருப்பது நல்லது. சர வீடுகளில் பாபத்துவம் இல்லாமல் இந்த 4 வீடுகளில் அவர் இருக்கும்போது பெரிய கெடுதல்களை அவர் செய்கிறதில்லை. அதற்கு பதிலாக அவர் சுபத்துவமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய உன்னதங்களை அவர் செய்கிறார் என்று அர்த்தம் இந்த 4 வீடுகளில். சரி, அதற்கடுத்து ஸ்திர வீடுகள்னு வச்சுக்குவோம். இதில் ஒரு விதிவிலக்கெல்லாம் இருக்குது. ஸ்திர வீடுகள் 4ல் இருந்தால் என்ன? சிம்மத்தில் ராகு இருப்பதற்கும் சிம்மத்தில் கேது இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? சிம்மத்தில் ராகு இருந்தால் அரசு வேலை கிடைக்கிறத சுத்தமாக தடை பண்ணுவார். அரசினால் லாபம் என்பதை சுத்தமாக தடை செய்வார். சூரியனின் நிலைமையை பொறுத்து அது மாறும், 10ஆம் இடத்தின் நிலைமையை பொறுத்து அது மாறும். ஆனால் பாவத்துவம் தான், இரக்கம் தான். சரி, கேது இருந்தால் என்ன நடக்கும்? இ சேவை மையம் மாதிரியாக, அதாவது ஓரளவிற்கு எனக்கு உதவி கிடைச்சிருக்கு, நான் ஒன்றும் தாசில்தார் இல்லை, நான் ஒன்றும் கலெக்டர் இல்லை. இந்த விஷயம் புரியுதான்றதை இந்த கமெண்ட்டில் கடைசியில் சொல்லுங்கள். அல்லது இப்போது நான் சொல்கிறத புரியுதான்னு மட்டுமாவது கொடுங்க, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் கமெண்ட்டு. அதே மாதிரி ரிஷபத்தில் கேது, இந்த இடம் சுபக்கேது. இந்த சுபக்கேது என்ன பண்ணுவார்? சில நிலைகளில் ரிஷபத்தில் இந்த சுக்கரனுடைய துலாம், இந்த 2 வீடுகளுமே ஆகாத வீடுகள் தான். யாருக்கு? இந்த அமைப்புகளுக்கு, காம உணர்வுகளுக்கு, சொகுசு உணர்வுகளுக்கு கேது இருப்பது அங்கே ஆகாத ஒன்று தான். ஆயினும் அவர் சுப வீட்டில் இருக்கிறார். இங்கே சனியின் ஆன்மீக வீடு இது. இந்த சனியின் ஆன்மீக வீடு அவருக்கு ஒரு நல்ல விதமான நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி விருச்சிக கேதும் கும்பகேதும் நல்லவர்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடங்களில் சேர்ந்திருக்கும் கிரகங்களின் தன்மையை பொறுத்து, வீடு கொடுத்த கிரகங்களின் வலிமையை பொறுத்து அவர் நல்லதையே செய்வார். சரி, இங்கே சிம்ம கேது, சூரியன் உச்சம், என்ன செய்வார்? நல்லது தான் செய்வார். சூரியனுடைய வலிமையை கொஞ்சம் குறைப்பார். சிம்மக்கேது, சூரியன் உச்சம், சூரியன் கடுமையான சுபத்துவம். பாருங்கள், ஜோதிடம் எல்லாத்துலேயும் சரி, சென்ற நூற்றாண்டில் வாழ்நாள் முழுக்க முதல்வராகவும் எம்எல்ஏவாகவும் இதாகவும் இருந்த கலைஞர் ஜாதகத்தில் சிம்மத்தில் ராகு, சூரியன் உச்சனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருந்தார். அவர் சிஎம்மா இல்லையா? சிஎம்மா தானே இருந்தார். சரி, அப்போ ராகு இருந்திருந்தால் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இதை நான் இதில் ஒரு ஆர்டிக்கிளே வீடியோவில் கூட எழுதியிருக்கிறேன். ஒரு தடவை பிரதமராகக்கூடிய வாய்ப்பு வரும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார். மூப்பனாரை பிரதமராகிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார். அந்த நேரத்தில் தான் தேவகவுடா, கர்நாடக முதல்வராக இருந்த தேவகவுடா அந்த நேரத்தில் தான் பிரதமரானார். அப்போ இந்த இடத்துல அதாவது அந்த உயரத்திலிருந்து குறைக்கிறார் என்பதாக நீங்கள் புரிந்து கொண்டு, இந்த இடத்துல கேது, இங்கே சிம்மாதிபதி சூரியன் உச்சமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார் கேது தசையில். என்னங்க நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? சிம்மத்தில் கேது இருக்கிற ஒருத்தர் தாசில்தாராக இருக்கிறாங்க, நான் பார்த்தேங்க. சிம்மாதிபதி வலு,
நான் சொல்கிற படிநிலைகளை மட்டும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் ப்ரெடிக்ஷனில் அப்படியே தூள் கலப்பலாம். நான் சொல்கிற படிநிலைகள் தான் மனசில் தேக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். இந்த ஆள் இப்படியும் பேசுகிறார் இப்படியும் பேசுகிறார், ஆனால் என்னமோ உள்ள இந்த ஆள் ஏதோ ஒன்று கரெக்டாக தான் பேசுகிறாரு, நமக்கு தான் புரிஞ்சிக்க தெரியலன்னு இருக்கும். ஆக அந்த படிநிலைகள் புரிகிறதா? சிம்மத்தில் கேது இருந்தால் தாசில்தார் ஆகிறதுக்கு தடைன்னு சொல்லிட்டேன். நான் ஒருத்தருக்கு ப்ரெடிக்ஷன் சொன்னேன், அம்மா அரசு வேலையெல்லாம் கிடைக்காதம்மா, இ சேவை மையம் மாதிரி ஏதோ அந்த மாதிரி கேட்டாங்க, இ சேவை மையம் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு ஒரு அப்ளை பண்ணலான்னு ஐடியா இருக்குது, உடனே அதை பண்ணுமா அதை உடனே கிடைக்கும்னே. இ சேவை மையம்ன்றது அரசாங்கத்தில் ஏதோ ஒரு அப்ளை பண்ணி ஒரு தனியாக ஒரு கடை மாதிரி வச்சு அரசாங்கத்துடைய பேரில் அதில் ஏதோ கமிஷன் மாதிரி சம்பாதிக்கிற ஒரு தொழில். அந்த மாதிரியான தொழில்கள் அந்த தகுதி குறைவின் காரணமாக, சிம்மத்தின் மீது இருள் அமர்ந்திருக்கின்ற தகுதி குறைவின் காரணமாக கிடைக்கும். அதே சிம்மாதிபதி வலுத்துட்டார். ஒரு கலெக்டர் ஜாதகத்தில் சிம்மத்தில் ராகு இருக்கத்தான் செய்வார், கேது இருக்கத்தான் செய்வார். ஏன் கலைஞர் ஜாதகத்திலே சிம்மத்தில் ராகு இருக்கிறார். ஆக ஒன்றை விளக்கும் பொழுது ஜோதிடத்தில் ஒற்றையில் எதுலேயுமே பலன் இல்லை, 3 விதமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆதிபத்தியம், காரகம், எல்லாம். பாவகம், பாவகாதிபதி, காரகம். அந்த பாவகம்ன்றது ஆதிபத்தியம், அந்த காரகம் என்பது அந்த கிரகத்தினுடைய தன்மை. இந்த பாவகத்தினுடைய அதிபதினு ஒருத்தர் இருக்கிறார்ல, அதான் பாவகம், பாவகாதிபதி, காரகம். இந்த 3ஐயும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வந்து இணைக்கிறீங்கன்றதுல தான் இருக்குது. இதை இணைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆரம்பத்தில் இளங்கோவனுடைய கமெண்ட் வந்ததில் லக்னாதிபதி வளர்த்துருந்தால் போதுமாண்டு, அதையும் அப்படியே நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆக இந்த இடத்துல ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது சிம்மத்தில் இருக்கும் பொழுது வலிமையான சூரியனும் சுபத்துவமான சூரியனை பொருத்தும், கும்பத்தில் இருக்கும் பொழுது ஆன்மீக அமைப்பு, ஏன்னா அதோடைய இயல்பு, இது அதிகார ராசி. இங்கே ஏன் டக்குன்னு ஆன்மீகம்னு வர்றேன்? இது அதிகார ராசி. இவ்வளோ நேரம் அரசியல்வாதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், அதிகாரியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், அரசாங்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். கும்பத்துக்குன்னு வரும்போது ஆன்மீகம்னு பேசுகிறேன். ஏன்? ராசிகளின் தன்மைகள் ஆரம்ப வகுப்புலேயே சொல்லி கொடுத்தனே. இப்படி என்ன பக்கத்தில் எங்கேயாவது எழுதி வச்சுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இது வச்சுக்கிட்டா இல்லை கையில் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டக்கு 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 டக்குன்னு அப்படியே அந்த போர்டில் எழுதும்போது என்ன அறியாமல் என் மைண்ட் அப்படியே அங்கே போகலை. சிம்மத்தில் இருக்கும்போது அதிகாரம், கும்பத்தில் இருக்கும்போது ஆன்மீகம், அப்படியே வந்துடல. அப்படித்தான் உங்களுக்கும் வரணும். கேது இங்கே இருக்கிறார்னா இந்த இடத்துல இருக்கிற கேது இதை பிரதிபலிப்பார். சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அரசு சார்ந்த விஷயங்களை பிரதிபலிப்பார். கும்பத்தில் இருக்கக்கூடிய கேது சனியை பிரதிபலிப்பார். இதில் சனியும் கேதுவும் இணைந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மனுஷன், அந்த பைத்தியக்கார ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தானே ஆன்மீகம்னு சொல்லிட்டு, அப்போ இந்த இடத்துல இந்த ஆளுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நடக்கப் போகின்றன. ஒருவேளை தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த மாதிரியான அமைப்புகளில் மகர கும்ப லக்கணம், இந்த 4 வரிசையில் அவர் இருந்து லக்கணத்தோடு ராசியோடு குருசனி கேது தொடர்பு கொண்டா, எப்பா இவர் கேது திசையில் சாமியாராக போவாரப்பா? ஏங்க அவர் ஏற்கனவே சாமியாராக தாங்க இருக்கிறார். இவ்வளோதான் பாயிண்ட்டு. அந்த பாவகம், பாவகாதிபதி, காரகம் என்பதை அப்படியே தனித்தனி. சரி, இங்கே செவ்வாய் இங்கே இருந்தால் என்ன பண்ணுவார்? மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, செவ்வாயை பிரதிபலிப்பார். செவ்வாயின் வீட்டில் இங்கே இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக இந்த செவ்வாயின் ஆதிபத்தியங்களையும் செவ்வாயின் காரகத்துவங்களையும் பிரதிபலிப்பார். செவ்வாய்னா யார்? சிகப்பு நிற கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். செவ்வாயே மருத்துவ கிரகம். எனக்கு மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேது எப்போ வந்தாலும் எனக்கு எதையாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஏதாவது ஒரு வகையில் ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நம்ம போகலைன்னா கூட சாட்சியாக கூப்பிடக்கூடிய ஒரு தன்மை, நம்மளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை 6ஆம் வீட்டில் எனக்கு இருக்கிறதுனால கேது அந்தரம் நடக்கும் போதெல்லாம் எதிர்ப்பு, எதிரிகள். கேது வந்துட்டாலே ஒரு நாளாவது டாக்டர்கிட்ட போயிட்டு தலைவலிக்குது, மண்டை அடிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. இவ்வளோ தானங்க அது கேது செய்ய போகிறாரு. எந்த பாவகத்தில் இருக்கிறார், எத்தனையாவது பாவகத்தில் இருக்கிறார், ஆதிபத்தியம் எந்த வீட்டில் இருக்கிறார், அந்த எத்தனையாவது என்கின்ற அமைப்பையும் அந்த வீட்டின் தன்மையையும் குறிக்கக்கூடிய ஒன்று. அப்போ கேது என்ன பண்ணுவார்? செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறார், போலீஸ்காரனை உருவாக்குவார். காவல் அதிகாரிகள் சுபத்துவமாக இருந்தால் பெரிய ஆள், மேஜரு, இராணுவம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இங்கே இருக்கக்கூடிய கேதுவின் திசையில் இவர் எந்த லக்கணத்திற்கு இந்த வீடு எத்தனையாவது, இப்போ கடக லக்கணமாக இருக்குது, 5வது வீடு அதிர்ஷ்ட வீடு. கடக லக்கணம் 5வது வீடு கேது அதிர்ஷ்ட வீடு. கூடுதலாக சுபத்துவம் கிடைச்சிட்டா செவ்வாயுடைய காரகத்துவங்களான மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி போன்ற அமைப்புகளில் கேது லாபத்தை கண்டிப்பாக தருவார் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப.
இங்கே ரிஷபம் என்ன நடக்கும்? சுக்கிரனை போல் மாற்றிக்கங்க, வயதிற்கு ஏற்றார் போல் சுக்கிரனை போல் மாற்றிக்கங்க. கேதுவோடைய இன்னொன்று என்ன, கேது வந்து இன்னொன்று சின்ன பையனை கேது குறிப்பாரா? இல்லை, சற்று வயதானவர்களை கேது குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆணையும் பெண்ணும் அல்லாத அலி கிரகம் கேது. ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கேது என்ன பலன்களை தருவார்? அடுத்ததாக உபயகேது. இப்போ இந்த மீத 4 வீடுகளில் உபய வீடுகள், இந்த உபய வீடுகள் என்ன? 2 வீடு நல்ல புத்திசாலியான வீடு, 2 வீடு நல்ல மனுஷனான வீடு, 2 வீடு நல்ல அறிவாளி வீடு, 2 வீடு ரொம்ப ஒழுக்கமானவன், ரொம்ப நல்லவன் வீடு. அப்போ இப்போவே லேசாக உங்களுக்கு மனசில் வந்திருக்கும். அப்போ இந்த 12 வீடுகளில் இந்த வீடுகளில் அவர் என்ன செய்வார்? புத்திசாலித்தனத்தை டெவலப் பண்ணுவார். புதனுடைய இருப்பிற்கு ஏற்றார் போல். வீடு கொடுத்தனுடைய வலுவை பார்க்கணும்ல. கேது திசையாக நடக்க போகுது, புதன் திசை தான் நடக்க போகுது. ராகு கேதுக்கள் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்கள் இல்லையா? ராகு கேதுக்கள் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்கள். அப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துல புதனை போலவே அவர் அங்கே செயல்படுவார். கேது சுபத்துவமாக இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த 7 வருஷமும் உங்களுடைய புத்தியின் வாயிலாக, இந்த ஆதிபத்தியங்களின் வாயிலாக, இந்த பாருங்க இப்போ அப்படியே மாத்துறேன், இப்போ 8ஆம் இடத்தின் வாயிலாக உங்கள் புத்தி செயல்படும். கிரிமினலை சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். புதன் வலுத்திருந்தா. உபய வீட்டில் இருக்கிறார். கேது தசை ஆரம்பிச்சிருச்சு. லக்னாதிபதியை வலுத்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். இந்த 2 இடத்த மறந்துடுங்க. இப்போ உபய வீட்டில் மிதுன வீட்டில் இருக்கிறார். இப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இருங்க, இந்தாங்க இதையே அழிச்சிட்டேன். உபய வீட்டில் மிதுன கேது 8வது வீட்டில் இருக்கிறார். புத்தி உச்சனுடைய வீட்டில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டேன். உச்சனுடைய வீட்டில் இருக்கிற கேது நல்ல பலன்களை தருவார்னு சொல்லிட்டேன். இப்போ இளங்கோவனுடைய பாயிண்ட் என்ன? லக்னாதிபதி வலுத்திருந்தால் அது நல்லது. இளங்கோவன் அதை வந்து தெளிவாகவே புரிஞ்சிருக்கிறார். இங்கே லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். லக்னம் செவ்வாய் சனியோட தொடர்பில் இருக்குது. என்ன இருந்தாலும் லக்னம் வந்து வலுத்து தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன நடக்கும்? லக்னத்தில் செவ்வாய் சனி தொடர்பு, தசாநாதனோடு சனி தொடர்பு, சனியின் பார்வை, இங்கே சனி செவ்வாய் 2 பேருடைய பார்வையும் கேதுல இருக்குது. அப்போ இன்னொன்று என்ன? வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறார். பார்ட்டி கேதஸ் ஃபுல்லாக கிரிமினல் தனத்தை பண்ணுதுன்னு அர்த்தம். கிரிமினல் தனத்தில் மாட்டிக்கலன்னு அர்த்தம். இளங்கோவனோட பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். லக்னாதிபதி சுபத்துவம். இந்த இடத்துல கேது சில என்ன நடக்கும்? அடித்து சொல்லலாம். நீங்கள் யோ நீ கிரிமினல் பண்ணுறியா, சீட்டிங் பண்ணுற. கேது சனியின் பார்வை, செவ்வாயின் 8ஆம் பார்வை. செவ்வாயின் 8ஆம் பார்வை 25% தான். அப்போ இந்த இடத்துல கேதுவிற்கு வீடு கொடுத்த உச்சம். கேதுவே 8ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் சனி தொடர்புகள் லக்னத்திற்கு வந்து விட்டது. என்ன பண்ணுறாரு? கிரிமினலாக சம்பாதிக்கிறார், சீட்டிங்கில் சம்பாதிக்கிறார், ஏமாற்றி சம்பாதிக்கிறார், ஃப்ளாட்டு கூட போடுவார். அதுக்கப்புறம் செவ்வாய் சுபத்துவம்னு வந்துடணும். அதுக்கப்புறம் செவ்வாய் சுபத்துவம். ஃப்ளாட்டு போடுறாரு, ஃப்ளாட்டு போட்டு ஏமாத்துறாரு, வில்லங்கமாக ஒருத்தன்ட்ட வாங்குறாரு. சீட்டிங்னா என்னங்க? வெளியே தெரியாத சீட்டிங். 4 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தட்ட ஃப்ளாட்டு வாங்கி, 40 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தட்ட ஃப்ளாட்டு வாங்கி, அந்த 40 லட்ச ரூபா ஃப்ளாட்டு அவன்கிட்டையும் கொடுக்காம, காசை கொடுக்காம இன்றைக்கி நாளைக்குன்னு இது பண்ணி அந்த ஃப்ளாட்டை 4 கோடி ரூபாய்க்கு விற்று, தான் 4 கோடி ரூபாய்க்கு பெரிய மனுஷனாகி அவனுக்கு 40 லட்சம் விற்றவனுக்கு காசே கொடுக்காம அவனை நடக்க வச்சு, இப்படி எத்தனை பேர் அவங்கள்ட்ட காட்டணும்? தன்னுடைய அறிவை துர்வழிகளில் இது பண்ணி தானே சந்தேக பிராணியாக, தானே நம்பகத்தன்மை இல்லாதவராக இருந்து வெளியே அவ்வளவும் தெரிய இயலாதவரா. ஹவு டு ஜட்ஜ் எ ஹோரோஸ்கோப் தெரியுதா? ஒரு கேது தசையில் ஒரு சின்ன விஷயத்தை அப்படியே கொண்டு வரேன். கேது 8ஆம் இடம். கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் சுபத்துவம். கேதுவிற்கு சனி செவ்வாய் பார்வை. 8இல் இருக்கிறார். புதனுடைய உச்சபலனை செய்தே தீர்வார். என்ன உச்சபலனை செய்வார்? உச்சபலன் என்பது நல்ல பலன். உச்சபலன் என்பது ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்தவர். உச்சபலன் என்பது நல்ல பலன். நல்லதுன்னா என்ன? காசு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். சொசைட்டியில் அந்தஸ்து கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் எப்படி வரப்போகிறது என்ற அர்த்தம். 8ஆம் இடத்தின் வழியாக சீட்டிங், மோசடி, ஏதாவது ஒரு ரூபத்தில்
செய்ய மாட்ட போகிறாரா? குரு பார்த்துட்டார் லக்னத்தை, மாட்ட மாட்டார். 40 லட்ச ரூபா கொடுத்தாராப்பா உங்கள்கிட்ட காசு? ஏன்பா ஃப்ளாட்டெல்லாம் போட்டு 4 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாரா? 40 லட்ச ரூபா கொடுத்தாரா? ஏங்க மனுஷா நடையாக நடக்க வச்சு போகும்போதெல்லாம் 50,000 அப்படின்னு கையில் கொடுத்து ஏதோ கொடுத்துட்டாருங்க. கொடுக்கலைனாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. கொடுத்துட்டாரா? சரி பரம் விடுப்பா. இப்போ புரியுதா? லேசாக படிநிலை அமைப்புகள், ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவ அமைப்புகளை எப்படி யூகிப்பது? 40 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஃப்ளாட்டை 4 கோடி ரூபாய்க்கு விற்றோம். அந்த 40 லட்ச ரூபா காரணத்துக்கு வேணும்னே காசு கொடுக்கல. என்ன பண்ண போகிறான் அவன்? கழுத்தை போட்டு என்கிட்ட கொடுத்துட்டான்ல, செத்தாயா நீ? இந்த மாதிரி எத்தனை கேரக்டரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. நான்லாம் பார்த்துருக்கிறேன், எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன். ஜோசியனாக இருக்கிறது ரசிக்க தகுந்த விஷயம். ஜாதகத்தில் அட்டகாசமான சில விஷயங்கள் தெரியும். ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு வேறு மாதிரி சொன்னால், ஐயோ போயா மரியாதை இல்லாமலாம் எவ்வளோ தடவை பேசியிருக்கேன். அது எனக்கு தெரியாதா? ஜாதகத்தில் நீ சொல்கிறத விட எனக்கு இந்த வார்த்தையை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொல்கிறத விட ஜாதகத்தில் எனக்கு நிறைய தெரியும். அதுக்கப்புறம் பார்ட்டி வாயை மூடிக்குவார். அந்த கட்ஸ் உங்களுக்கு வரணும். நீங்கள் சொல்கிறத விட, நீ சொல்கிறத விட எனக்கு ஜாதகத்தில் நிறைய தெரியும். அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன். அவருக்கு மனசில் தெரியும்ல அவரை பற்றி. அப்போ இந்த மாதிரியான இடத்துல ஒரு கிரிமினல், ஒரு சீட்டிங் எப்படி செய்வார் கேது சில? 40 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கியிருப்பார். 4 கோடி ரூபாய்க்கு விற்று 4 வருஷமாக அவன் நடையாக நடந்துக்கிட்டு இருப்பான். அந்த 40 லட்சத்தை வாங்குறதுக்கு அவன் நம்பிக்கையின் பேரில் எழுதி கொடுத்துருப்பான். நம்பிக்கையின் பேரில் எழுதி கொடுத்த உடனே காசு கொடுக்க மாட்டார். சீட்டிங், கிரிமினல். என்ன பண்ண போகிறான்? நான் விற்றுட்டேன், கையெழுத்து போட்டு ஏன் கொடுத்தான் அவன்? உன்னை நம்பித்தானே கொடுத்தான். என்ன யார் நம்ப சொன்னது? இடக்கு மடக்கான பேச்சு. என்ன யாரையா நம்ப சொன்னது? நான் கையெழுத்து கேட்டேன்னா அவன் எங்கேயா போட்டான்? அவனை அடிக்கலாம் போல உங்களுக்கு தோணும்ல? இப்படி ஒரு ஆள் பேசினா உங்களுக்கு அடிக்கலாம் போல தோணும்ல? மனசாட்சியே இல்லையா? இருக்காதுங்க. செவ்வாய் சனி தொடர்பு இருக்காது. 8ஆம் இட கேது இப்படித்தான் பணம் கொடுப்பார். 8ஆம் இட கேது சீட்டிங்கில் தான். மாட்டவும் மாட்டார். எப்படிங்க? 40 லட்சத்தை 4 லட்சத்தை கொடுக்காம போனால் தானே? 40 லட்சத்தை கொடுக்காம போனால் தானே? 40 லட்சத்திற்கு இடம் வாங்கி 4 கோடிக்கு விற்று 40 லட்சத்தை கொடுக்கல. போகும்போதெல்லாம் 50,000 கையில் கொடுத்தார். 80 தடவையில் 50,000 ரூபா கொடுத்துட்டார். கையில் அப்பப்போ வர 50,000 ரூபா கொடுத்துட்டார். அந்த 40 லட்சத்தை மொத்தமாக கொடுத்துருந்தா அவன் வாழ்த்திட்டு போயிருப்பான். இவர் கையில் கிடைக்கும்போது 50,000 ரூபா கொடுத்ததில் அவன் சுத்தமாக இதாகி போயிருப்பான். அப்போ கொடுத்தமா, அதாவது என்னமோ சொல்லுவாங்க, மாடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, மச்சனனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரியான கிரிமினல் தனம் கொண்டவர்கள் காசு வாங்கினியா வாங்கலையான்னு வாங்க. இல்லை கொடுத்துட்டார், அப்புறம் என்னையா? ஆனால் அவர் எப்படி கொடுத்தார் என்பதை நீங்கள் சரியாக விளக்க முடியாது. ஒருத்தருக்கு நீங்கள் 40 லட்ச ரூபா கொடுக்கணும். அந்த 40 லட்ச ரூபா மொத்தமாக கொடுத்தீங்கன்னா அந்தாலே எதையா யூஸ் பண்ணுவான். 50,000 கொடுத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவான் அவன்? இந்த மாதிரியான படிநிலை அமைப்புகளை இது போன்ற ஒரு சிக்கலான காலகட்டங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக 8இல் இருக்கக்கூடிய உபய கேது, இதையே 5ஆம் இடமா போட்டிங்கன்னா பலன்கள் அப்படியே மாறும். 8இல் இருக்கக்கூடிய உபய கேது புத்தியின் வழியாக, பேச்சின் வழியாக, ஒருவரை நம்பச் செய்ததன் வழியாக, ஒரு ஏமாளியுடைய தலையில் மிளகாக அரைக்கிறது வழியாக உங்களை மாட்டாமையே வைக்கிறாரு. லக்னாதிபதி சுபத்துவத்தின் காரணமாக. இதையே பாபத்துவமாக லக்னாதிபதி பாபத்துவமாக போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த 8ஆம் இடத்து இந்த புதனின் வீட்டில் அமர்ந்த கேது என்ன பலனை செய்வார் அப்படிங்கிறது லேசாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ கன்னியா கேது என்கின்ற ஒரு நல்ல, இப்போ ஏன்னா புதனுடைய உச்ச வீடு இது. இந்த இடத்துல கேது இருக்கிறாருன்னா யார் வீட்டில் இருக்கிறாருன்னு அர்த்தம்? இங்கே ஆட்சி புதனுடைய வீட்டில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல உச்ச புதனுடைய வீட்டில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால தான் கன்னியா கேது, அறிவிற் சிறந்த கேது என்கின்ற அமைப்பில் கன்னியா கேதுவை ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன. கன்னியா கேதுன்னா ஒரு பெரிய விஷயம். கன்னியா கேதுன்றது எக்ஸலண்ட்டான விஷயம். ஏங்க எக்ஸலண்ட்டான விஷயம்? ஒரு புத்திசாலியை பார்த்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே ஒரு மரியாதை வருதில்ல. ஒரு புத்திசாலியை பார்க்குறோம், வெளியில் அந்த ஆளை பிடிக்காது நமக்கு. ஒரு பெரிய பிரில்லியன்ட், அவன் மேலே நமக்கு பொறாமை, அவனை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபேஸ்புக் ஃபுல்லாக அவனை திட்டுவோம். நேரில் பார்த்தா நம்மளை அறியாமல் ஒரு படபடப்பு ஒரு மரியாதை வரும். அது அவருக்கு இல்லை, அவருடைய புத்திசாலித்தனத்திற்கு. அந்த அமைப்பு இந்த கேது. இதனால தான் கன்னியா கேதுன்னு நம்முடைய மூல நூல்கள் எல்லாமே சிறப்பிச்சு சொல்லுது. என்ன? உச்ச புதன் உனக்கு இல்லைப்பா, இந்த இடத்துல உச்ச புதனா அவர் வேலை செய்ய போகிறாருப்பா. உச்ச புதனுடைய காரக ஆதிபத்தியங்கள் தான் ரொம்ப முக்கியம். மேஷ லக்னமா உச்ச புதன் தரப்போகிற கடனை கொடுக்க போகிறாரு. கன்னியா லக்னம், மிதுன லக்னமா
லக்னாதிபதி புதனும் 4ஆம் அதிபதி புதனும் உச்சத்தில் இருக்கின்ற அமைப்பாக அந்த கேது உனக்கு தரப்போகிறார். அப்போ கன்னியா கேது என்ன தரப்போகிறார்? 10ல் அவர் ராகு இருப்பார். அது நான் போடவே மாட்டேன். கேது நாளில் இருக்கிறாருன்னா 10ல் ராகு இருக்கிறாருன்றதை மனசில் கண்டிப்பாக வந்துடணும். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? கேது 4ஆம் இடத்தில் லக்னாதிபதியின் தன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார் என்ற அர்த்தம். லக்னத்துடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். இந்தாங்க இப்போ கேதசை வந்துருச்சு. லக்னாதிபதியும் சுபத்துவம், கேதுவையும் குரு பார்க்குறாரு. இது போன தடவை நெகட்டிவாக போட்டேன், இந்த தடவை பாவத்துவம் இதாக போட்டிருக்கிறேன். நீங்கள் அருமையாக கேதுவின் அமைப்பால் பிரில்லியண்ட்டு சாஃப்ட்வேருக்கு வெளிநாடு போகிறீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மெச்சி உங்களுடைய மேலிடத்தின், உங்களுடைய மேனேஜரு, உங்களுடைய வைஸ் சேர்மனு, உங்களுடைய எம்டி உங்களை தனிப்பட்ட முறையில் பார்த்து இவன் அனுப்பி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவன் அனுப்பி இவன் தான் அதை செஞ்சுட்டு வருவான். கேது வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களை மாற்றங்களை குறிக்கக்கூடிய அமைப்பாக கேதசை ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க? 12ஆம் இடம் சுபத்துவம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை ஏற்பட்டு, இந்த தனிப்பட்ட முறையில் மரியாதை ஏற்பட்டு என்பது லக்னத்தின் குணம், லக்னத்தின் தன்மை. பாயிண்ட் வந்துருச்சா? கேது லக்னாதிபதியை போல செயல்படுவார். உங்களுடைய புத்திசாலித்தனம், ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எப்படி கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறேன், புரியுதா? லேசாக ஒரு மாதிரி எரிச்சல் வருதா? என்னையா இந்த மனுஷன் வருதா? ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எந்த இடத்தில் கொண்டு வந்து அப்படியே இணைக்கிறேன்னு புரியுதா? கேது தசை உங்களுடைய புத்திசாலித்தனம் அங்கீகாரம் அடைகிறது. ரெகக்னிஷன் பண்ணுறாங்க. இந்த ஆள் போனால் தான் சரியாக இருக்கும் வெளிநாட்டுக்கு, இந்த ஆள் போனால் தான் வெளி மாநிலத்திற்கு சரியாக இருக்கும். இந்த இடத்துடைய சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப இருக்கும் இடத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கோ வட மாநிலங்களுக்கோ வெளிநாட்டிற்கோ செல்கிறீர்கள். இந்த இடத்துடைய குறைந்த அளவு சுபத்துவம், குறைந்த அளவு பாவத்துவம் என்பதை பொறுத்து. ஃபுல் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறீங்க. இந்த இடத்துல சனி பார்வை இருந்தால் வெளி மாநிலத்திற்கு போகிறீங்க. சனியும் அங்கே இருந்தால் வெளி மாநிலத்துக்கு போகிறீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் இங்கே செயல்படுகிறது. அவர் லக்னாதிபதி 4ஆம் அதிபதியுடைய வீட்டில் இருக்கிறார். ஆக உண்மையான பரம்பொருள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி, ஓஷோ, உண்மையான சிந்தனாவாதிகள், உண்மையான மேலானவர்கள் எல்லாரும் இந்த கேது தான். சீட்டிங் கேதுவும் இந்த கேது தான். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை பாபத்துவ கேதுவா சுபத்துவ கேதுவா? இயல்பிலே இது சுபத்துவ கேது. எப்படி? குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு. குருவோட வீட்டில் இருந்தாலே அது இயற்கை சுபத்துவம். அதற்கடுத்து என்ன? குரு எங்கே இருக்கிறார்? குரு எப்படி இருக்கிறார்? லக்னம் எப்படி இருக்கிறது? லக்னத்தில் சீட்டிங் கிரகம் இருக்கா இல்லையா? பேசிக்காக இருந்தாலும் சீட்டிங்கா? ஆன்மீகத்தை விற்கிறாரா? ஆன்மீகத்தை வளர்க்குறாரா? கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டுக்குள்ளே போய்டும். அப்படியே உள்ளுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா சரி. இந்த இடத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உண்மையாகவே ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடியவர் அல்லது ஆன்மீகவாதியாக நடித்து பொருளீட்டக்கூடியவர். ஏன்னா கேது அந்த இடத்துல இருக்கிறார். மேஷ லக்னத்திலே இருக்கிறார், 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பண்ணி குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு கோயிலையும் கட்டுவார், கும்பாபிஷேகம் பண்ணுவார். பார்த்ததில்ல யாரே நீங்கள்? வாழ்நாள் முழுக்க கோவில் கட்டுறது. ஆனால் இவர் என்ன சொல்லுவார்? என் சொந்த காசை போட்டு கோயில் கட்டுறேன்னு டொனேஷன் வசூலிப்பார். ஆனால் அந்த டொனேஷன்லேயே அவர் குடும்பத்தையும் நடத்திக்குவார். அதன் பிறகு கோயிலையும் கட்டி முடிச்சிடுவார். கோயிலை கட்டாமலாம் விட மாட்டார். கும்பாபிஷேகத்தையும் கட்டிக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர் குடும்பத்திலையும் அவர் பொண்ணுக்குன்னு இருந்தாலும் படிக்கிறது கிடைக்கிறது எல்லாத்தையும் அதிலே பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்க்கை உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். நெத்தி நிறைய பட்டை ஓட்டிக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு தானே பயங்கரமான ஆன்மீகவாதியாக காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு ஓட வைக்கிறவர் இந்த தனுசுவில் இருக்கக்கூடிய கேது. ஆக இருக்கும் இடத்தை பொறுத்து எப்படிப்பட்ட தன்மை. குரு நல்லவன், குரு நல்லவன் தான். நல்ல வழிகளில், அதாவது நல்லதை நீங்கள் தீய வழிகளில். இப்போ தானே அந்த ஒரு சீட்டிங் ரியல் எஸ்டேட்டுக்காரரை சொன்னேன். 4 கோடிக்கு நீ விற்றுட்ட, 4 கோடிக்கு விற்றுட்ட, நீ வாங்கின 40 லட்சம் தான் அந்த இடம். நீ நல்ல மனுஷனாக இருந்தால் 40 லட்சத்தை அவனுக்கு தங்கத்தட்டில் வச்சு கொடுத்து கால் வகையில் விழுந்து உன்னால் நான் 3 கோடியே 60 லட்சம் சம்பாரிச்சேன்ட்டு போயிருப்பேன். ஆனால் நீ லக்னத்தை சனி செவ்வாய் பார்த்து சீட்டிங்காக இருக்கிறவனா என்ன பண்ணுவேன்? யோ அவன் என்னையா கொடுத்தான் அவ்வளோதானையான்னு போவேன். அதே மாதிரி தான் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற குரு வலுத்திருக்கக்கூடிய இந்த கேது உண்மையான ஆன்மீகவாதியாகவும்
லக்னம் லக்னாதிபதியுடைய பாபத்துவதற்கு ஏற்றாற் போல நடிக்கின்ற ஆன்மீகவாதியாகவும் ஆன்மீகத்தில் பொழப்பு நடத்துகின்ற ஆன்மீகவாதியாகவும் கொண்டு போகும்யா. எத்தனை பேருக்கையா புரியுது? இந்த படிநிலை வகுப்புகள்னு வரும்போது இளைய மாணவர்கள் புதுசாக வர்றவங்க ரொம்ப திணறுவீங்க. இந்த வகுப்பை இப்போது நான் நடத்துகின்ற சில விஷயங்களை 10% மாணவர்கள் புரிந்து கொண்டால் பெருசு. ஆனால் ஜோசியத்தில் இவ்வளவு இருக்காண்டு வாயை பிளந்து அப்படியே நிற்க வைக்கும், அப்படியே சுத்தும் தலை. நான் ஒவ்வொரு சம்பவங்களாக சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இந்த 40 லட்சம் 4 கோடி உதாரணம்லாம் செம்மையாக புரியும். மனுஷங்க இருக்கிறாங்கல்ல, எப்படிங்க ஜாதகத்தில் அவனை அளவிடுவீங்க? மனுஷன் இல்லையா? உங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க. 40 லட்சத்து ரூபாய்க்கு ஒருத்தன் சும்மா கொடுத்த இடத்த 4 கோடி ரூபாய்க்கு விற்று நல்ல வீடு காரு பங்களா கட்டி அந்த 40 லட்சத்தை அவனுக்கு கொடுக்காமே இழுத்துக்கிட்டு இருக்கிறவன உங்களுக்கு தெரியும். கொடுக்கலாயா, இன்னும் இப்போ செத்தா போனேன் தரையா, எப்படா இவன் இப்படிலாம் பேசுகிறான்னு தோணும். அப்படிப்பட்டவனோட ஜாதகம் எப்படி இருக்கணும்னு ஒரு ஜோசியனுக்கு தெரியணும் இல்லையா? சரி, இந்த இடத்துலேயே ஒரு சின்ன நுணுக்கத்தை சொல்லிட்டேன்ல. ஆன்மீகத்தினாலேயே சொத்தை இழந்தவன்லாம் இருக்கிறான், ஆன்மீகத்தினாலேயே சாப்பிட்டுக்கிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணவன் பிள்ளைய கல்யாணம் பண்ணவன்லாம் இருக்கிறான். அந்த வித்தியாசத்தை தான் ஜோசியம் புரிஞ்சுக்கணும். நட்சத்திரத்தில் இருந்தால் இல்லை, மூல நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் உண்மையான ஆன்மீகவாதியாக இருப்பார். புராட நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் திருட்டு சன்னியாசியாக இருப்பார். இல்லைங்க, கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் இதனை எடுத்து அதனுடைய ஒளித்தன்மையோடு போகக்கூடிய இந்த வீடு கொடுத்த குரு எப்படி இருக்கிறார், இவருடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இது என்ன பாவகத்தில் இருக்கக்கூடியது. 8ஆம் பாவகம் ஓஷோ மாதிரியான இடங்கள் 8ஆம் பாவகம் நினைக்கிறேன். ஓஷோ ரிஷப லக்னம் நினைக்கிறேன். ஆமாம், 8ஆம் பாவகத்தில் அதீத சுபத்துவத்தை அடைந்திருந்தால் மறைபொருள் தன்மை பா அட்டகாசமாக இருப்பார் கேது. அதீத சுபத்துவத்தை அடைந்திருந்தால் தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஞானி. 8ல் இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு அந்த தன்மை உண்டு. தனுசு கேதுக்கு தனுசு வீடு எக்ஸலண்ட்டான வீடு, குருவின் மூலத்திரிகோண வீடு. நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, சொன்னாலும் நமக்கு புரியாது. செத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு இந்த 8ல் கேது சுபத்துவமாக இருந்தால் ஒருத்தருக்கு தெரியும், நமக்கு சொல்ல மாட்டார். சொன்னால் நமக்கு புரியாது, உண்மை. ஆனால் உனக்கு சொன்னால் புரியாதுன்னா சொல்ல மாட்டார். நம்மளை பார்த்து லேசாக ஒரு சிரிப்பார், அவ்வளோதான். பைத்தியக்காரையான் பார்த்து சிரிச்சிட்டான்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த 8ஆம் இடத்தில் பாபத்துவ புதன் சனி போன்ற அமைப்புகளோடு இருந்த இந்த மிதுன கேதுவிற்கும் இந்த தனுசு கேதுவிற்கும் இதுவே 8ஆம் இடமாக இருந்தால் நடக்கக்கூடிய அமைப்புகள் வேற. இது ஆன்மீக வீடு, அது புத்திசாலித்தனமான வீடு. இந்த இடத்துலையும் கேது பாபத்துவமாக இருந்தால் திருட்டு சன்னியாசியாக இருப்பார், சீட்டிங்காக இருப்பார். 8 தான். 8 மறைபொருள், மறை ஞானம். அருமையான அமைப்பில் ரிஷப லக்னக்காரராகவே இருக்கட்டும், குரு வலுத்து இருக்கிறார். குரு வலுத்து, கேது வலுத்து, சனி வலுத்து, எல்லாமே வலுத்துனா சுபத்துவம். சுபத்துவமான ஒருவர் தன்னிலை மறந்தவராக, எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாமல் இருப்பவராக இருப்பார். அது 8ஆம் இடத்துடைய தன்மை. சரியான சன்னியாசி. ஆக இந்த இடத்துல தனுசுன்னு வந்த உடனே ஆன்மீகம் என்கின்ற அமைப்பை அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அவர் எந்த இடத்துல எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார். இந்த 12ஆம் இடம் மோட்சம், ஆனாலும் அதை நான் சொல்ல முடியாது. 12ஆம் இடத்துல மோட்சம்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நம்ம போய் பார்க்கல, அவ்வளோதான். போய் பார்த்துட்டு திரும்ப வர முடியாது. ஆனாலும் அவர்கள் தவறாக சொல்லியிருக்க மாட்டார்கள் என்கின்ற அனுமானத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். சில விஷயங்களுக்கெல்லாம் பதிலே கிடையாது. 8ஆம் இடத்துல கேது இருந்து ஒருவர் நான் பெரிய மிகப்பெரும் சன்னியாசிகளுடைய ஜாதகத்தை பார்த்துருக்கிறேன். ஓஷோ ஜாதகமே ஒரு உதாரணம். ஓஷோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கின்றி, நிறைய சன்னியாசிகளுடைய கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இலக்கின்றி அலையும் அவருடைய. நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் பார்வை நிலைகுத்தி போய், ஆனால் கவனமெல்லாம் நம்மோடு பேசக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு சன்னியாசியாக இருப்பார். மோன நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு கேது தான் காரணம். இந்த இடத்துல வந்துட்டாலே சப்ஜெக்டை நீங்கள் அப்படியே ஆன்மீகமாக கொண்டு வந்துடணும். அதற்கடுத்து பாவகம், ஒருவேளை இது 5ஆம் இடமாகவே இருந்தது, அப்போ அது பிள்ளையை குறிக்கதா? ஆமாம், பிள்ளையை குறிக்கும். ஆமாம், பிள்ளையை குறிக்கும். இந்த இடத்துல